ஸோ தனுஷ் சார் பற்றி நான் வந்து எவ்வளோ இடத்துல பேசினாலும் எனக்கு போரே அடிக்கும். பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக அட்மையர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே உட்காந்துருக்கும்ல, அந்த மாதிரி நான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். ஓகே கண்மணி படம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால அவங்க கூட நடிக்கும் போது கொஞ்சம் அக்கா நடிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி மன வருத்தமாக இருந்துச்சு. அக்காவா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா இந்த அக்கா பப்பு ஐ வாண்ட் டு டேட் யூ அப்படின்றாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஐ வாண்ட் டு டேட் யூ அப்படின்றாங்க. இன்டர்வியூ நீங்க முடிச்சிட்டு போவீங்களா இல்ல இப்போ அவங்க கால் பண்ணி கூட்டோனே இன்டர்வியூ ஓகே பாய். என்னைக்கு நம்மளா இருந்து ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிட்டு போச்சோ அதுதான் உண்மை. தப்பான ஆட்களை சூஸ் பண்ணிட்டு கடைசியில கல்யாணம் தப்பு, காதல் தப்பு, நம்ம கமிட்மெண்ட் தப்புன்றோம் கிடையாது. நம்ம கரெக்ட் நினைச்சு தப்பா போய் விழுந்துருவோம். உங்களை பார்க்கணும் பப்பு, உங்ககிட்ட பேசணும் பப்பு, நீங்க இல்லாம நான் இல்ல அப்படின்னு என்ன டார்ச்சர் பண்ணது உண்டா? டெலிவிஷன்ல இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஆன் ஃப்ரேம்ல இருக்கோம்னாலே அது நடக்கிறது உண்டு. நான் அதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் தொல்லலாம் நினைக்க மாட்டேன். ஒரு 4 பேர் பார்த்து பிடிக்கும்னு சொல்லணும், நம்ம 4 பேர் பார்த்து நம்மள ஃபேனுன்னு சொல்லணும், நம்ம 4 பேர் ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைப்போம்ல. அது வந்ததுக்கு அப்புறம் அது தொல்லையா நினைக்க கூடாதுல்ல. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, இட்லி கடையில நீங்க இருக்கீங்க அப்படின்றாங்க. அது ஒரு 2 நாள் போர்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் வேற மாதிரி கிராஃப்டா மாறிச்சு. இருந்தாலும் ஓகே, இல்லைன்னாலும் ஓகே. ஏரோப்ளேஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு நெஞ்சில். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டெலிவிஷன் ஆங்கர், ஆக்டர், என்டர்டைனர்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். எஸ் விஜய் பப்பு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். திருச்சிற்றம்பலம் அந்த ஒரு பெரிய படம் இல்லையா, உங்க லைஃபை வந்து ஒரு மார்க்கபலா மாத்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் அவர்கள் கூட நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா தனுஷ் வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம், இல்லை அவர் வந்து ஒரு வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு, ஒரு அப்சர்வேஷன். ஏன்னா அவருக்கு அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஒரு கதை சொல்கிறாங்களா, ஒரு ஸ்டோரி லைன் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே உள்வாங்கி அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கேமரா முன்னாடி நின்னார்னா அந்த ஷார்ட்டை கரெக்டாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனுஷோட மச்சானா நடிச்சிருப்பீங்க, நித்யா மேனனோட தம்பியாக பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில். திரு அண்ட் ஷோபனாக்கு லவ் மீட்டரை வந்து உருவாக்குறதே நீங்கள் தான் சொல்லலாம். ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நல்ல வேலை மாமா வேலைன்னு சொல்லலை. இல்லை, ஒரு ஏன்னா இனம் பிரிஞ்ச இதயத்தை சேர்க்கறது தான் ஒரு காதல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது மீடியேட்டர் தலைவேலை மாமான்னு வரலையே. இல்லை இனம் பிரிஞ்ச இதயங்க, 2 இதயம் இருக்கு, அது 2 இதயம் சேர்க்கறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. 2 பேர் சந்தோஷமா தான் நம்ம ஹாப்பி தானே. நைஸ். ஸோ திருச்சிற்றம்பலம் என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அது வந்து எத்தனை படங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் திருச்சிற்றம்பலம் சொல்லும் போதே நமக்கு தெரியாமல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஸோ தனுஷ் சார் பற்றி நான் வந்து எவ்வளோ இடத்துல பேசினாலும் எனக்கு போரே அடிக்காது. எனக்கு அது நான் அவ்வளோ சரக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு. ஸோ என்னன்னா, அவர் வந்து அப்சர்வர்னு தாண்டி அவருக்கு இருக்கிற வேலைக்கு, அவருக்கு இருக்கிற ஒரு உயரத்துக்கு நம்மளெல்லாம் கண்டுக்கணும், நம்மளெல்லாம் பார்க்கணும், நம்மளை கவனிக்கணுன்ற ஒரு நீடே கிடையாது. கண்டிப்பா. அதை தாண்டி ஒரு மனுஷர் வந்து ஒரு பையன் நல்லா பண்றான், அவனை கூப்பிடணும், சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு நினைச்சதுனால தான் அவர் இன்ன வரைக்கும் எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளோ அவர் மேல குற்றச்சாட்டு என்னதான் பண்ணாலும் அவர் தனுஷ் தான் சொல்லிட்டு அவர் அங்க இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் தான். அடுத்தது இல்லை, எனக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவ்வளவுதான். எனக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படிலாம் கிடையாது. ஏன்னா என் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்களே, ஏன் சூப்பர் ஸ்டார் தனுஷ் சார் தான். கண்டிப்பா. நாங்கள் தனுஷ் வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து நிறைய டைம் பார்த்து, அசுரன்ல ஆகட்டும், இல்லை பொல்லாதவன்ல ஆகட்டும், இல்லை படிக்காதவன்ல ஆகட்டும், எல்லா படத்துலையும் பார்த்து விசில் அடிச்சு கை தட்டது உண்டு. ஆஃப் ஸ்கிரீன்ல அவரோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஐயோ, ஜெம்மு மனுஷன், டெடிகேஷன். இப்போ நீங்க வந்து வேலை ஆன் கேமரா அன்னைக்கு ஷூட்டுன்னா அவரோட டெடிகேஷன் லெவல். இப்போ அவர் நினைச்சா ஷூட்டிங் வந்து அவர் லேசியா வேலை செய்யலாம், பொறுமையா வேலை செய்யலாம், அவருடைய மைண்ட் செட்டுக்கு வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டே எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பரபரப்பா இருப்பார், ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பார், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த பண்ற வேலையை அவ்வளோ அழகா ஆத்மார்த்தமா ரசிச்சு பண்றதுனால தான் நம்ம அவரை வந்து ஒரே உருவமா அவர் இருந்தாலும் நம்ம வேற கேரக்டர்ல அவரை பார்த்து நம்புறோம். அதுக்கான டெடிகேஷன் ஒன்று கொடுப்பார்ல, அதுதான் அந்த மேஜிக். அது நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படியே அட்மையர் பண்ணிட்டே இருப்போம். இந்த மனுஷன் என்ன மேஜிக் பண்றாரு, எப்படி நமக்கு இப்போ ஒரு ஆள் வந்து நீங்க வந்து ஒருத்தர் டக்குன்னு குண்டாகுவாங்க, ஒல்லி ஆகுவாங்க, ஒருத்தர் கலர் மாறுவாங்க, ஹேரை மாத்துவாங்க. இவரு நீங்க பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாரு, ஆனா நமக்கு ஒரு கேரக்டரையும் அவர் கன்வே பண்ணுவார்ல, அது அவ்வளோ அழகா நம்ம நம்புவோம். அசுரன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இப்போ நீங்க குட்டி தனுஷோடைய போட்டோ வச்சுக்கிட்டு, குட்டி தனுஷோடைய போட்டோவை நீங்க பார்த்துட்டு இவரு அசுரன் பண்ணா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன், சிங்கே ஆகும். கண்டிப்பா. ஆனா அசுரன் பார்த்துட்டு பாருங்க,
அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிடும். அதான் சொல்றேன், கேரக்டரைசேஷன் உள்வாங்கி நடிக்கிறது தனுஷ். அதுதான் அவர் நடிக்காம அது வாழ்ந்துருவாரு. அதுதான் அவர்கிட்ட. ஸோ அது நம்ம ரியல்ல பாக்குறதே ஒரு குடுப்பனை தான் எனக்கு. அதை தாண்டி நம்ம கத்துக்கணும் ஆசைப்படும் போது அவரை பார்த்துட்டே இருந்தாலே போதும். ஓகே, அவர் பண்றதெல்லாம் பார்த்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லா அட்மையர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி நான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். ஒரு ரசிகனா ரசிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான், அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிடுவேன். அப்படி ஓகே சொன்னார்னா பண்ணிருவேன், அப்படியே உட்காந்துருவேன், செட்லயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவரை. ஸோ அதனால அடுத்ததான் வந்து நம்ம நித்யா மேனன் ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு ராட்சசி அப்படின்னு வந்து அவங்க ஒரு மேஜிக். அவங்க எப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷாட்டுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம்னா ரொம்ப சிம்பிளா ஓகே 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 ஓகேன்றுவாங்க. பண்ணிடலாம், இது நீ பேசிடு, நான் பேசிடுறேன் சொல்லிடுவாங்க. சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆன் ஸ்க்ரீன்ல நடிக்கும் போது கூட தெரியல, நம்ம விஷுவலா பார்க்கும் போது நமக்கே தெரியாம ஒரு என்ன இந்த சீன் நம்ம கூட தானே நடிச்சாங்க, நம்ம தானே கூட இருந்தோம், என்ன இவங்க எப்படி நடிக்கிறாங்க. அது என்னன்னா அது யார்கிட்ட இதெல்லாம் வரும்னா, நீங்க ஒரு விஷயத்த அது வேலையா பார்க்காம ஒரு உள்ள இருந்து ஒரு ஒன்று வரும்ல, உள்ள இருந்து ஒரு ஃபயர் வரும். ஓகே, அதுல இருந்து நீங்க நடிக்கும் போது தான் அது நடிப்பே இல்லாம அது மேஜிக்கா மாறும். என்னைக்கு இது ஒரு வேலை, இது வந்து ஒரு ஆர்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு ஆர்ட் நீங்கள் வரையும் போது உங்கள் மைண்டில் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த வரைகிறதுக்கு ஒருத்தன் பல வருஷம் டைம் எடுத்துப்பான். ஆனால் கடைசியில் அந்த ஆர்ட்டை பார்க்கும்போது அந்த ஆர்ட் அவனுக்கு தான் தெரியும் அது என்ன இதில் அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க அதை வந்து ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. அது ஒரு அவங்களுடைய ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணுறதுனால தான் அந்த மேஜிக்லாம் நம்ம வெளியே தெரியுது. ஸோ அவங்களுமே நேரில் பார்க்க ரொம்ப ஸ்வீட், ரொம்ப காம், ஜாலியாக பேசுவாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டா அவங்க வேலைன்னு வந்துட்டா ஆமாம் கலக்கிடுவாங்க. அதுதான் சூப்பர் பிரதர். அடுத்தபடியா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், ஏன்னா இண்டஸ்ட்ரியில நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட பழகிருப்பீங்க. பழகிருப்பீங்களா? நிறைய ஹீரோயின்ஸ் கூட பழகிருப்பீங்க, நடிச்சிருப்பீங்க, இல்ல நிறைய ஹீரோயின்ஸ் கூட வெளியே போயிருப்பீங்க. சொல்லுங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருப்பீங்க, சொல்லுங்க. பிடிச்ச ஹீரோயின் யாரு? பிடிச்ச ஹீரோயின், மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின். மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் கூட நடிச்சவங்க கூட நடிச்சவங்க சொல்லலாம், இல்ல நடிக்காதவங்க சொல்லலாம். எனக்கு அப்போ மோஸ்ட் ஃபேவரட் நான் நடிச்சவங்க பார்த்தவங்கன்னா நித்யா மேனன். எனக்கு நித்யா மேனன் ஏன்னா ஓகே கண்மணி படம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு ரொம்ப இயல்பா ரொம்ப லைவ்லியா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கூட நடிக்கும் போது கொஞ்சம் அக்கா நடிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி மன வருத்தமா இருந்துச்சு. அப்ப நடிச்சதுக்கு அப்புறம் அக்கா தான். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு வந்தேன், அவங்க அக்காவும் ஆயிட்டாங்க, அதனால கேட்காம. ஓகே, அவங்க இல்லாம நித்யா மேனன் வந்து உங்களுக்கு அக்காவை நடிச்சாங்க. அவங்க இதுக்கு மேல வந்து எதுவும் ஏத்துக்க முடியாது, ஏன்னா இப்போ அக்கானா அக்கா தான், அவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப அக்காவா பாத்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா இந்த அக்கா அந்த ஆமா ஜிம் அக்கா என்னென்னமோ அக்கா இருக்கே, யாரும் அக்காவா பார்க்க மாட்டேங்கிறீங்களா? கப்பல் அக்கா, ஜிம் அக்கா எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சுந்தரி அக்கா கடை தான் தெரியும். அவ்வளவுதான் ஒரே அக்கா, இட்லி கடை அக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கா கடை இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இப்ப என்ன அவ்வளவு அக்கா இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. நித்யா மேனன் இல்லாம வேற ஹீரோயின் ஸ்கிரீன்ல இருக்கிற ஹீரோயின், ஸ்கிரீன்ல இருக்க ஹீரோயின்னா சமந்தா. அவங்க வந்து பிகினிங்ல இருந்தே அவங்க லுக் பார்க்கவே ரொம்ப பிளசண்டா, ரொம்ப அழகா, ரொம்ப சிம்பிளா. எனக்கு அந்த எலகண்ட் அந்த 10ன்றதுக்குள்ள படத்துல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டா கண்ணாடி எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்வீட்டா ஒரு மாதிரி இன்னசென்ட்டா இருந்திருப்பாங்க, அது பிடிக்கும். ஸோ அதனால சமந்தா. இப்ப சமந்தா மேம் வந்து கால் பண்ணி கேக்குறாங்க, கால் பண்ணி கேட்டு பப்பு ஐ வாண்ட் டு டேட் யூ அப்படின்றாங்க. ஓபன் ஸ்டேட்மெண்டா ஐ வாண்ட் டு டேட் யூ அப்படின்றாங்க. அவங்க ஃபோன் கட் பண்றதுக்குள்ள அங்க இருக்கீங்க. அதான் இந்த இன்டர்வியூ நீங்க முடிச்சிட்டு போவீங்களா, இல்ல இப்போ அவங்க கால் பண்ணி கூட்டோம்னா இன்டர்வியூ ஓகே பை கிளம்பிடுவீங்களா? அவ்வளவுதான் கிளம்பிடுவீங்க. என்னங்க இன்டர்வியூ நான் ரிக்வெஸ்ட் பண்ணல, பிரதர் நாங்க கப்பலா வந்து இன்டர்வியூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு பாருங்க கப்பலா வருவோம்ல, அப்புறம் என்ன. சூப்பருங்க. சமந்தா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் டேட்டுன்றது வந்து நம்ம பிடிச்சவங்கள நேரில் பார்த்து அவங்க லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, எப்படி இதை கேரி பண்றாங்க, அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும். நீங்க நினைக்கிற டேட்டுனா ஓகே, டேட்டுனா கூட்டு போய் அப்படியெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் டேட்டிங்னாவே மாபம் ஈஸியா என்னென்னமோ நினைக்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லை. நான் உட்காந்து அவங்கள, எனக்கு நிறைய பேர் ஏன் டேட், இப்போ சமந்தா வந்து இப்போ நீங்க டேட் இல்லாம நீங்க பேச முடியுமா அவங்க கிட்ட? அவங்க டேட்டுன்னும் போது இப்போ என்ன பண்ணுவேன், எப்படி நீங்க அந்த கெரியர்ல இருக்கீங்க, எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க, எப்படி உங்க ஹேர் பார்த்துக்கிறீங்க, எப்படி உங்க ஸ்கின்னை பார்த்துக்கிறீங்க, எப்படி. ஸோ அவங்களுடைய லைஃப் ஒன்று இருக்கும்ல, அதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். நான் எல்லாரோடைய எனக்கு மேலே இருக்கவங்கன்ற தாண்டி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாருடைய லைஃப், ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி அவங்க இதை டேக்கிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் டேட் ஃபுல்லாக உட்காந்து பேசினிருப்பேன். அவங்களே வெறுப்பாகி வேலைக்கு ஆக மாட்டான், பேச மட்டும் தான் இருப்பான் போலன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்னங்க ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு வந்து
பேசுற பசங்க தான் ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? ரியலாவே சில பேர்லாம் சொல்றாங்க. அவங்கள மனசு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. ஒரு சிலருக்கு பேசுறது பிடிக்கும், ஒரு சிலர் பாத்துக்கிற பசங்க பிடிக்கும், சில பேர் பேசாம இருந்தாவே பிடிக்கும். ஒருத்தன் என்ன சில பேர் எதுவுமே கேட்காம இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி அவங்கள வந்து நீங்க வந்து எதுவுமே நீங்க கணிக்கவே முடியாது. இப்படிதான் பிடிக்கும், இப்படிதான் பிடிக்கலாம் கிடையாது. நான் என்ன பண்ணி எப்படி பார்ப்பேன்னா, நம்ம நம்மளா இருந்துருவோம். என்னைக்கு நம்ம நம்மளா இருந்து ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிட்டு போச்சோ அதுதான் உண்மை. நம்ம அவளுக்காக மாறி, அந்த பொண்ணு நமக்காக மாறி மாறி நம்ம இருக்குது என்ன ஆகும்னா, அது ஒரு லிட்டரலி ஆக்ட் பண்ற மாதிரி. ஆமா, நம்ம நம்மளா இருப்போம், அவங்க அவங்களா இருப்போம். அவர்கிட்ட அப்ப பிடிச்சு போகும்ல, அதுதான் என்ன பொறுத்து. இப்போ விஷ்ணுவர்தன் ஒன்று சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, ஒரு காதல் அப்படின்னாவே 2 பேருக்குள்ள இருக்க காதல் அப்படின்னாவே அப்படியே நியூடிட்டியா வந்து தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு காதல். 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, பேசுறாங்கல்ல, அழகா இருக்காங்க, அழகா இல்லையா, 2 பேருமே வந்து நியூடிட்டியா ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தானா இருக்காலோ, எந்த ஆக்டிவ் இல்லாம பயந்து இல்லாம இருக்காலோ, அது என்ன பத்தி ஆர்கானிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி எந்த பையன் ஒரு பொண்ணு கிட்ட நடிக்காம அவனா இருந்து அவனுடைய எல்லா எதிர்பார்ப்பு, அவனுடைய கோபம், அவனுடைய அழுகை, அவனுடைய கவலை, அவனுடைய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமாவும் அவன் கிட்ட இருக்கான்ல, கண்டிப்பா அவன் வந்து நியாயமா இருக்கான்னு அர்த்தம். இப்போ ஒரு சில பசங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒருத்தரை நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடிச்சு, அவங்களை ஃப்ளர்ட் பண்ற மாதிரி நடிச்சு, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி, அப்படி இருந்தா நம்ம எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? கண்டிப்பா நம்ம பசங்க என்ன வேணாலும் நம்மளோட எல்லா மூட் ஸ்விங்ஸையும் நம்ம காமிக்கிறது தான். எங்க காமிக்கிறானோ அப்ப அங்க உண்மையா இருக்கான்னு அர்த்தம். நம்ம நல்லது கெட்டது அப்படின்றாங்க, ஆனா காதல்னாவே நல்லதுதான் நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் தப்பு கிடையாது, பண்ற பர்சன்ஸ் தான் தப்பு. நம்ம சூஸ் பண்ற பர்சன் தான் தப்பு. பையனோ பொண்ணோ பண்ற தப்பு என்னன்னா, நம்ம தப்பான பர்சனை சூஸ் பண்ணி அது வாட் எவர், அது தப்பான ஆட்களை சூஸ் பண்ணிட்டு கடைசியில கல்யாணம் தப்பு, காதல் தப்பு, நம்ம கமிட்மெண்ட் தப்புன்றோம். கிடையாது, காதல் நல்லது, கல்யாணம் நல்லது, கமிட்மெண்ட் நல்லது, நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது நல்லது. ஆனா அது நம்ம யாருக்கிட்ட அதை நம்ம ஷேர் பண்றோம், யாரு கூட இருக்கிறோன்றது தான் முக்கியம். கண்டிப்பா அது இருந்தா தான் நம்ம லைஃப் லாங் வந்து டிராவல் பண்ண முடியும். நம்ம லைஃப்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்ல, அதுதான். ஆனா அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலயே உலகமகா கஷ்டம். நம்ம கரெக்ட் நினைச்சு தப்பா போய் விழுந்துருவோம். ஆமா, கடைசியில பயம் வந்துடும் நமக்கு. ஐயோ, கடைசி அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்ல நின்றுப்பாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட். கோர்ட்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஏதாச்சும் பேச்சுலர் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் போய் நின்றுவாங்க. ஸோ அடுத்தபடியா என்னன்னு கேட்கணும்னா, நீங்க வந்து கேர்ள் ஃபேன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். டெலிவிஷன் ஆக்டர் அப்படின்னாவே கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாரும் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கேர்ள் ஃபேன்ஸ் வந்து டெய்லி மெசேஜ் பண்ணி ஐ லவ் யூ, கமெண்ட்ல ஐ லவ் யூ, உங்களை பார்க்கணும் பப்பு, உங்ககிட்ட பேசணும் பப்பு, நீங்க இல்லாம நான் இல்லை அப்படின்னு என்ன டார்ச்சர் பண்ணது உண்டா? அது யூஸ்வலா நம்ம டெலிவிஷன்ல இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஆன் ஃப்ரேம்ல இருக்கோம்னாலே அது நடக்கிறது உண்டு. நான் அதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் தொல்லலாம் நினைக்க மாட்டேன். அன்பா எடுத்துப்பீங்க? அன்பு இப்போ நம்ம இதே நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருப்போம், நம்மள ஒரு 4 பேர் பார்த்து பிடிக்கும்னு சொல்லணும், நம்ம 4 பேர் பார்த்து நம்மள ஃபேனுன்னு சொல்லணும், நம்ம 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைப்போம்ல. அது வந்ததுக்கு அப்புறம் அது தொல்லையா நம்ம நினைக்க கூடாதுல்ல. அதனால அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்க வே ஆஃப் லவ் அவங்க ஷோ பண்றாங்க. ஒரு சிலர் திட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து லவ்வா சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து நம்ம ரிப்ளை பண்ணா உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்றாங்க, மூடி மறைச்சு பேசுவாங்க, ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி திட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணி, அன்பு வாட் எவர், என்ன நீங்க கஷ்டத்தை கொடுக்குறீங்களா அதை நான் எடுத்துக்கிறேன், நீங்க திட்டுறீங்களா நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நான் எதையுமே பிரிச்சு பார்க்க மாட்டேன். இதுக்கு இவங்களை இது பண்ணணும், இவங்களை இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ஓகே, தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட இதை நீங்க அனுப்புறீங்க, எங்களோட இதை நான் பார்க்குறேன். நல்லது எடுத்துப்பீங்க, கெட்டது எடுக்கும், அவ்வளவுதான். அதான் தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி தான், நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். ஆமா, நல்லது நினைக்க நம்ம நல்லது நினைச்சு போயிடும். நம்ம கெட்டது நினைச்சாங்களா அவங்களும் நல்லது நினைச்சு போயிடுவோம். சூப்பர். உங்ககிட்ட நிறைய நான் கத்துக்கலாம் போல, குருவாயிடுவீங்க போல. பிலோசபிக்கலா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். வாங்கின மாப்பிள்ளை வாங்கின அடி வாங்கிட்டீங்க நீங்க. நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். அதனாலதான். ஸோ அடுத்தபடியா இட்லி கடை. எஸ், நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, இட்லி கடையில நீங்க இருக்கீங்க அப்படின்றாங்க. இட்லி கடையிலன்னா சாப்பிட்ற இட்லி கடையில, தனுஷ் அவர்கள் நடிக்கிற இட்லி கடையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலி இருந்திருக்க வேண்டியது இருந்துச்சு பிகினிங்ல. இப்போ இருக்கிற எடிட் வெர்ஷன்ல, இப்போ இருக்கிற ஒரு வெர்ஷன்ல அது என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஆனா நடிச்சிருக்கீங்களா இட்லி கடையில? அது ஒரு சின்ன போர்ஷன் பண்ணி இருந்துச்சு. அது திருப்பி தனுஷ் அவர்களை மீட் பண்றீங்க? ஆமா, அது சின்ன போர்ஷன் ஒன்று நடிச்சோம். அது இப்போ இல்லை, லாஸ்ட் இயர். அது ஒரு 2 நாள் போர்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் வேற மாதிரி கிராஃப்டா மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஸோ அது இருக்குமானே இருக்கான்னு தெரியல. இருக்கும், ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னாலுமே ஐம் ஹாப்பி. அந்த போர்ஷன் ஏன்னா அவங்க சொல்லும் போது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அதனால இருந்தாலும் ஓகே, இல்லைன்னாலும் ஓகே. என்ன இல்லைன்னா அடுத்த படம் வரப்போகுது, அதுதான் நிறைய ப்ராஜெக்ட் பண்றீங்க, அவ்வளோதான். அடுத்து வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அதனால ஒரு டைம் வரைக்கும் தான் ஒரு ப்ராஜெக்ட் போச்சு, ஒன்று நம்ம கையை விட்டு போச்சு,
ஒன்று நமக்கு வரலன்னும் போது நான் கஷ்டப்படுவோம், கவலைப்படுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஒரு டைமுக்கு அப்புறம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன், இது இல்லைனா ஏதோ பெருசாக நடக்க போகுது போல. நம்ம லைஃப்ல எப்பயுமே நம்ம மைண்ட் எப்படி நினச்சிக்கணும்னா, நம்ம கடவுள் நம்மளோட காட் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட எடுத்துக்கிறாருன்னா அதை விட பெருசாவோ அதை விட நல்ல விஷயம் உனக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம கேட்டு ஒரு விஷயம் காடு கிட்ட இருந்து கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம தகுதியா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா அவ்வளோ வெயிட் தாங்க முடியாதுன்னு அர்த்தம். நம்ம காடு கிட்ட நிறைய பேர் என்ன ப்ரே பண்ணுவாங்கன்னா, நம்மளால 10 கிலோ தூக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். காடு கிட்ட என்ன கேட்போம், ஒரு 500 கிலோ தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரேயர் என்ன ஆகுனா கடவுள் கொடுத்துருவாரு. 500 கிலோ கொடுக்கறதுக்கு அவருக்கு ஈஸி. அவருக்கு 500 இல்லை 5000 கிலோ கொடுக்கறது ஈஸி தான். அதை நம்ம தாங்கணும்ல. கடைசியில் 500 கிலோ அவர் கொடுத்து நம்ம தாங்காம அதனால ஹேண்டில் பண்ண முடியாம நம்ம காலி ஆயிட்டோம்னா, அதனால தான் கடவுள் நமக்கு ஒன்று கொடுக்கலன்னா அதுக்கு நம்ம தகுதியா இல்லை, நம்ம அதை தாங்க மாட்டோம்னு தான் அர்த்தம். கடவுள் நம்ம மேல கோபமா இருக்காரு, கடவுள் நம்ம மேல இதா இருக்காரு, நம்ம கடவுளை போய் நம்ம திருப்பி திட்டுறது தான் நம்ம தப்பு. அதுதான் தனுஷ் திருச்சிற்றம்பலம்ல தாங்காத பாரம். ஸோ அதனால அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம் அதை.